சார், சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, இருந்தாலும் இந்த விஷயத்தை என்னால் சொல்லாம இருக்க முடியல. சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி சேனல், பேரெல்லாம் வேணாம், எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் இப்படிதான் இருக்கு, ஒருத்தரை மாத்திரம் சொல்லி பயனில்லை. ஒரு தொலைக்காட்சி சேனல், 4 பேரு, 4 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்டோட கொஞ்சம் வயசானவங்களை கூட ஒரு வேளை இருக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு குவிஸ் மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி. 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, 3 பேர் பதில் சொல்றாங்க. கேள்வி கேட்கிறவர் கேட்கிற கேள்வி வஉசியை பற்றின கேள்வி. வஉசி யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். செக்கெழுத்த செம்மல் சிதம்பரனாரை பற்றி அவர் கேள்வி கேட்கிறார். கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? வஉசி எதையோ இழுத்தாரு, என்ன இழுத்தாருன்னு கேள்வி கேட்கு. சார், இது நடந்ததை நான் சொல்றேன் சார், நீங்க போய் பாருங்க யூடியூப்ல. சார், இப்படியா ஒரு கேள்வியை கேட்பது? செக்கிழுத்த செம்மல் சார், நீங்க கோயம்புத்தூர் சிறைக்கு போய் பாருங்க, அவர் இழுத்த செக்கை இன்னும் வச்சிருக்காங்க. நகர்த்த கூட முடியாது, நகர்த்த முடியாது. இழுத்துட்டு போயிருக்காரு. எதற்காக? இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக. கேட்கிற கேள்வி எப்படி? பதில் சொல்ற 3 பேரினுடைய பதிலை இந்த மேடையில் நான் சொன்னால் இந்த மேடையினுடைய தரத்திற்கு குறைவு என்பதனால் நான் சொல்லாமல் விடுகிறேன். சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி ஒரு பதில சொல்லி ஒரு தியாகியினுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல ஒண்ணு இல்லாம செய்கிற இப்ப அந்த 4 பேரை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன, அவங்களுக்கு யாருமே சொல்லல. இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா சொல்லல. வரலாற்று புத்தகத்தில் படிக்கவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுதான் நமக்காக, நம் நாட்டுக்காக, நம் சுதந்திரத்துக்காக, நம் மண்ணுக்காக, நம் மொழிக்காக தன் உயிரை, தன் வாழ்க்கையை, தன் செல்வத்தை, தன் பதவிகளை, தன் அதிகாரங்களை எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு சமூகத்துக்காக உழைத்தவர்களுடைய பெயர்கள் கூட நம் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்றால் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பயன் என்று நான் கேட்கிறேன். பள்ளி ஆண்டு விழாலாம் நான் ஆவேசமா பேசுறது இல்லை, ஆனா இது என்னால தாங்க முடியல. இது என்னால உள்ள நுழையிற போது பாருங்க, காமராஜருடைய படம் போட்டு கீழே எழுதிரு. நீங்க யாராவது படிச்சீங்களான்னு தெரியல, சில பேர் ஒருவேளை படிச்சிருக்கலாம். அவர் மறைந்த போது காமராஜரை பத்தி எழுதி, அவர் மறைந்த போது அவருடைய வீட்டை, அவர் வசித்த வீட்டை வீட்டு சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. ஏன்னா கட்சி தான் கார் வாங்கி கொடுத்தது அவருக்கு. அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது என்று இங்கேதான் எழுதியிருக்கோம், வெளியில எழுதியிருக்கோம்.